வணக்கம் ஆனந்தி. கடந்த சனிக்கிழமை கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணையில் முழுவதுமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கரூரில் உயிரிழப்பு தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகியான நிர்பல்குமார் உள்ளிட்ட தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதற்கிடையே தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேற்று தனது வலைத்தளத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டு டெலிட் செய்துவிட்டார். குறிப்பாக நேபாளம் மற்றும் இலங்கை போல போராட்டம் வெடிக்கும் என்பது போல கருத்துக்கள் முன்வைத்திருந்தார். இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவி சர்ச்சையானது. இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை நாடியுள்ளனர். இந்நிலையில் கரூர் போலீசார் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கடிதம் கொடுத்துவிட்டு சென்றனர். குறிப்பாக அந்த கடிதத்தில் கரூர் தேர்தல் பரப்புரையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் கேட்டு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆதவ் அர்ஜுனா தனியாக ஐடி விங் மற்றும் விஜய் சென்ற கேரவனில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளதால் அதன் வீடியோ காட்சிகளை கேட்டுள்ளனர். ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்தில் இல்லாததால் அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாவேகா ஐடி விங் தொலைக்காட்சி சேனல்கள் யூடியூபர் தனிநபரால் அன்று எடுக்கப்பட்டுள்ள வீடியோ காட்சிகளை கேட்டு கடிதம் கொடுத்து வருகின்றனர். மேலும் சில நிமிடங்களுக்கு முன்பு போயஸ் கார்டனில் உள்ள அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நந்தினி.